சில நேரங்களில் சகுனம் மாதிரி ஒரு எண்ணத்தை இப்லீஸ் போடுவான் உள்ள. சகுனம் மாதிரி ஒரு எண்ணத்தை போடுவான். உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, முன்னாடி ஒரு நேரத்தில் ஒருத்தன் உங்களுக்கு முன்னாடி கிராஸ் பண்ணி போகும்போது அதுக்கப்புறம் அந்த காரியம் நடைபெறாம அன்சக்சஸாக இருக்கும், வெற்றி பெற்றிருக்காது, அந்த காரியமே நடந்திருக்காது, பூனை குறுக்க போயிருக்கும். அப்போ அந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று நடந்து தொலைச்சிருக்கோம். அதுக்கு பிறகு இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருப்போம், உணர்ந்திருப்போம். இப்போ நல்ல பரிபூரணமா அந்த சகுனத்திலிருந்து விடுபட்டு இருப்பீங்க. ஆனால் இப்லீஸ் என்ன செய்வான் தெரியுமா, ஓய மாட்டான். ஒரு காரியத்துக்காக நீங்க போய்கிட்டு இருக்கும்போது அந்த பர்டிகுலர் நபரு உங்களை சந்திச்சு அந்த காரியம் அன்சக்சஸா போயிடுச்சே, அந்த காரியம் இல்லாம போயிடுச்சே, அந்த நபர் ஒரு காரியத்துக்காக நீங்க போகும்போது அவன் வந்திருப்பான். வரும்போது இப்லீஸ் விழித்துக் கொள்வான், பாத்தியா அவன் வந்துட்டான், அவன் காரியம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனதை சார்ந்த நோய்களில் சந்தேகம் என்பது ரொம்பவும் மோசமான ஒன்று. சந்தேக சலனம் என்பது ரொம்ப மோசமான ஒன்று. இப்படி நடந்து விடுமோ, அப்படி நடந்து விடுமோ, அதாயிடுமோ, இதாயிடுமோ அப்படின்னு சொல்லி கடுமையான முறையில் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நபர்களை நம்ம பார்க்குறோம். எது நடந்தாலும் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்தான் வருகிறது. நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் நமக்கான என்ன நிர்ணயமோ அதை கண்டிப்பாக தருவான். அவனுடைய தக்தீரில் எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும், நடக்க வேண்டியது நடந்தே தீரும். குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி தூத்தில் முல்க மன் தஷா வ தன்சிஉல் முல்க மிம்மன் தஷா. அல்லாஹ் யாருக்கு எதை நாடுகிறானோ, ஆட்சி அதிகாரத்தை நாடினா ஆட்சி அதிகாரத்தில் வைப்பான், ஆட்சி அதிகாரத்தை விட்டு கலட்டணும்னு நினைச்சானா ஆட்சி அதிகாரத்தை விட்டு கலட்டிடுவான். வெறுமனே அரசியல்வாதிகள் மட்டுமில்லை, நமக்குன்னு சொல்லி சில செல்வாக்குகள் இருக்குமா இல்லையா, அந்த செல்வாக்குகள் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் இருக்கும். நாட்டம் எப்போது முடிகிறதோ அப்போது அதுவும் முடிந்து விடும். அப்போ அதை நினைச்சுக்கிட்டு போட்டு ஃபீல் பண்ணாம அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறத போதுமாக்கிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்படி ஒரு சலனத்தை ஏற்படுத்தக்கூடிய எத்தனையோ விஷயங்கள். சகுனம் நாட்டு மத மக்களால் பின்பற்றப்படக்கூடிய கலாச்சாரம் அவங்களோட மிங்கிலாகி இருக்கக்கூடிய முஸ்லிம்களிடத்திலும் சில பல நேரங்களில் தொட்டுவிடும். சகுனம் முழுக்க முழுக்க மார்க்கம் கண்டித்த பாவம். இந்த சகுனம் பார்ப்பது, சகுனத்தால் சலனமாகுவது, சகுனம் பார்ப்பது எந்த அளவுக்கு ஒருத்தனை ஆக்கிடும்னு சொன்னா ஷிர்க் வரைக்கும் கொண்டு போயிடும். அதனால சகுனம் என்பது மார்க்கத்தில் கிடையவே கிடையாது. எவனாவது சகுனம் பார்ப்பது கூடும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்தான்னு சொன்னா அவன் மார்க்கத்தில் நீங்க சந்தேகிக்கணும். சகுனம் என்பது கண்டிப்பாக கூடாது. அல்லாஹ் என்ன நாடுறானோ அது மட்டும்தான் நடக்கும் அப்படின்றத நம்ம புரியணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில விஷயங்கள்ல சூழலுக்கு தக்கவாறு உங்களை நீங்க அமைச்சுக்கிறங்கன்ற மாதிரி சில விஷயங்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னா சொல்லுவாங்க. ஒரு நல்ல பெண்ணா தேர்ந்தெடுங்க, அதிகமாக குழந்தை பெக்கிற ஃபேமிலியா பாருங்க, அதே போல வாகனம் வாங்கும்போது அந்த வாகனம் பரக்கத்தானதான்னு சொல்லி பாருங்க, ஒரு சில வாகனங்களை நீங்க வாங்காதீங்க. ஒரு சில வாகனங்கள்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை சொல்லியிருப்பாங்க. நாம இப்ப இருக்கக்கூடிய காரு, டூ வீலரு இது போன்றவைகளை எடுத்துக்கொள்ளலாம். ஆக்சிடென்ட் ஆன வாகனத்தை வாங்க வேண்டாம். ஏற்கனவே பழுதாகி திரும்ப மீட்சி அடைஞ்ச வாகனத்தை வேண்டாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா, காசு கம்மியா இருந்தா வாங்குங்க, இல்லையா வேண்டாம். இது ஒரு சில விஷயங்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து செஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. மற்றபடி முழுக்க 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 தடை செய்த மார்க்கம் இது. நம்ம எல்லாரோடையும் மிங்கிலா இருந்துட்டோம். சில விஷயங்களை ஆரம்ப நேரத்தில் சகுனமா பார்த்து 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 நமக்கு அது அப்படி ரத்தத்தில் ஊறி போச்சு. அதுக்கு பிறகு நம்ம தௌபா செய்தோம், அந்த பாவத்தை செய்யாம நம்ம மீண்டுட்டோம். ஆனாலும் சில நேரங்களில் சகுனம் மாதிரி ஒரு எண்ணத்தை இப்லீஸ் போடுவான் உள்ள. சகுனம் மாதிரி ஒரு எண்ணத்தை போடுவான். உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, முன்னாடி ஒரு நேரத்தில் ஒருத்தன் உங்களுக்கு முன்னாடி கிராஸ் பண்ணி போகும்போது அதுக்கப்புறம் அந்த காரியம் நடைபெறாம அன்சக்சஸாக இருக்கும், வெற்றி பெற்றிருக்காது, அந்த காரியமே நடந்திருக்காது, பூனை குறுக்க போயிருக்கும். அப்போ அந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று நடந்து தொலைச்சிருக்கோம். அதுக்கு பிறகு இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருப்போம், உணர்ந்திருப்போம். இப்போ நல்ல பரிபூரணமா அந்த சகுனத்திலிருந்து விடுபட்டு இருப்பீங்க. ஆனால் இப்லீஸ் என்ன செய்வான் தெரியுமா, ஓய மாட்டான்.
ஒரு காரியத்துக்காக நீங்க போய்கிட்டு இருக்கும்போது அந்த பர்டிகுலர் நபர் உங்களை சந்திச்சு அந்த காரியம் அன்சக்சஸா போயிடுச்சே, அந்த காரியம் இல்லாம போயிடுச்சே, அந்த நபர் வந்து ஒரு காரியத்துக்காக நீங்க போகும்போது அவன் வந்திருப்பான், வரும்போது இப்ளீஸ் விழித்துக் கொள்வான், பாத்தியா அவன் வந்துட்டான், அவன் காரியம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்துல மன உறுதியோடு அந்த சகுனத்திலிருந்து முழுவதுமாக விடுபடக்கூடிய வழியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. ஏதாவது ஒண்ணு ஓ மனசுல ஒரு சலனத்தை ஏற்படுத்துதா, அந்த சலனத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரத்திலேயே உறுதியாக அந்த வார்த்தையை சொல்லிடுங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஒண்ணுமே ஏற்படாது, நீங்க பயந்தது எதுவுமே நடக்காது. இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு சொல்லி நீங்க பயந்தீங்க பாருங்க, அது நடக்கவே நடக்காது. சொல்லுங்க பாப்போம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி அப்படின்னு ஓதிட்டீங்களா? இப்ப துஆவை ஆரம்பிங்க. அல்லாஹும்ம அல்லாஹும்ம லா தைர இல்லா தைருக வலா கைர இல்லா கைருக வலா இலாஹ கைருக. அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஹதீஸ். திரும்பவும் சொல்றேன். அல்லாஹும்ம லா தைர இல்லா தைருக வலா கைர இல்லா கைருக வலா இலாஹ கைருக. திரும்பவும் சொல்றேன். அல்லாஹும்ம லா தைர இல்லா தைருக வலா கைர இல்லா கைருக இல்லா கைருக. அர்த்தத்தை பாருங்க. அல்லாஹும்ம என் இறைவனே, யா அல்லாஹ், லா தைர லா தைர இல்லா தைருக்க, உன்னுடைய சகுனம் தான் உண்மையான சகுனம், உன்னை நாடி செய்யப்படக்கூடிய காரியங்கள் தான் வெற்றி பெறும், அதுதான் நல்ல சகுனம். வலா கைர இல்லா கைருக்க, நன்மைகள் என்பது உன் புறத்திலிருந்து வரக்கூடியது தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நன்மை என்பதெல்லாம், நன்மைகள் என்பதெல்லாம் உன் புறத்திலிருந்து வரக்கூடியது தான். மற்றபடி இப்படி செஞ்சதுனால தான் இப்படி நல்லது நடந்துச்சு, அப்படி செய்யாம இருக்க போய் தான் நல்லது நடக்கல அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீ தரக்கூடியது தான் ஹைர் என்பது. வலா இலாஹ கைருக்க, படைத்த ரப்பே உன்னை தவிர வேறு எந்த இறைவனும் கிடையாது அப்படின்னு பொருள் முடியுது. இத ஓதிட்டு அல்ஹம்துலில்லாஹ் காரியம் மாற்றுங்க. அந்த காரியத்தில் வெற்றி பெறலன்னு சொன்னா உங்களுடைய பேரையை மாத்திக்கிறங்க. நீங்க உங்களுடைய பேரையை மாத்திக்கிறங்க. ஒரு சின்ன சலனம் உங்களுடைய உள்ளத்துல ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, இவன் ஏதோ ஒண்ணு ஒரு வித்தியாசமா நடக்குதோ அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா இந்த துஆ ஓதிருங்க. இன்ஷா அல்லாஹ் வெற்றியை கொடுத்துருவான் அல்லாஹு தஆலா. எத்தனையோ மக்கள் தரித்திர பொருளா பார்க்கப்பட்டாங்க ஜி, அவங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா பரக்கத்தா மாத்துனா. இவர்களெல்லாம் மதிப்பு கெட்டவர்கள், இவர்களெல்லாம் மதிப்பு கெட்டவர்கள் என்று சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட அத்தனை பேரையுமே அல்லாஹு தஆலா மதிப்பு மிகுந்த பொக்கிஷங்களாக மாத்தினான். தெரியுமா உங்களுக்கு? ஹஜ்ரத் பிலால் இப்னு ரபாஹா ரலியல்லாஹு தரித்திர பொருளா பார்க்கப்பட்டாரு. வீடுகளுக்குள்ள போவாரு, வாசல்லே நிக்க வச்சு பேசி அனுப்பிச்சிருவான், உள்ளுக்குள்ள வரவிட மாட்டான். யார? ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு. கூனி குறுகி போவாங்க, உள்ளமெல்லாம் உடைஞ்சு போகும் உங்களுக்கு. பாவி, நானும் ஒரு மனுஷன் தானடா, என்ன ஏண்டா இப்படி என்னை வெறுத்து ஒதுக்குறீங்கன்னு சொல்லி. கருப்பு, அவங்க ஒரு நீக்ரோ, தடித்த உதடும், பார்ப்பதற்கு தோற்றப்பொழிவும் இல்லாதவர், அதனால ஒதுக்கி வச்சிருந்தான் அரபியெல்லாம். அதுக்கப்புறமா அவரை வச்சுதான் எல்லாமேன்ற மாதிரி நடந்துச்சு தெரியுமா? அவர் இருந்தாருன்னா அது பரக்கத் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு தெரியுமா? அந்த மாதிரி ஒரு சூழல் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்துருவான். தொடர்ந்து ஓதுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.